பட்டு சேரி முழுசா முடிக்கிறதுக்கு 2000ல இருந்து 3000 அந்த பட்டு புழுக்களை வந்து கொல்லுவாங்க. அப்படி பாரு, அது ஒரு மாதிரி போட தோணாது சார். ஒண்ணு கொண்டு அதை போட்டு அப்படி சிக்கன் மட்டன் சாப்பிடும் போது நல்லா இருக்கா? அது வேற டாபிக் மேம். வெஜ் நான்வெஜ் அது அப்படி போகும். எப்படி உயிரோட சாப்பிடுறீங்களா? வணக்கம். இந்த பதிவு தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியமும் ஒண்ணுதான், இந்த பதிவும் ஒண்ணுதான். இந்த பதிவுல அந்த பிள்ளைட்ட அந்த அக்கா எப்படி கேள்வி கேட்டாங்களோ அதே கேள்வி தமிழ் தேசியத்திட்ட கேட்க தெரியாது. அம்மான்னா என்னன்னு தெரியாது, மாணவினா என்னன்னு தெரியாது, கல்வினா என்னன்னு தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது, வணக்கம்னா என்னன்னு சொல்ல தெரியாது, பகுத்தறிவுனா என்னன்னு தெரியாது, மாண்புமிகுனா என்னன்னு தெரியாது, இருமாப்புனா என்னன்னு தெரியாது, கடவுள்னா என்னன்னு தெரியாது, நாம் தமிழர் கட்சியில நாம்னா என்னன்னு கேட்க தெரியாது. இதுல ஆண்னா என்னங்க தெரியாது, மாப்பிள்ளை என்னங்க தெரியாது, விசில் என்னங்க காப்பி இங்கிலீஷும்பா, விசிலு இங்கிலீஷும்பா, புரோட்டா இங்கிலீஷும்பா, பிரியாணி இங்கிலீஷும்பா. அவனுக்கு எதெல்லாம் தெரியாது அதெல்லாம் வடமொழின்றான். தெரிஞ்சது அவனுக்கு ஒண்ணு தான் தெரியும். அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி வைக்க தெரியும். ஒண்ணுதான் தெரியும். தமிழ் தேசம் தமிழ் அழிக்கிறதுக்கு தான் வந்ததுதான். தமிழனை பாதுகாக்கிறதுக்கோ தமிழனை வாழ வைக்கிறதுக்கோ தமிழை காப்பாத்துறதுக்கோ கிடையாது. அவன் நோக்கம் தமிழனையும் தமிழ்நாட்டையும் அழிப்பதுதான். தமிழ் தேசியத்திட்ட முத்தமிழ்னா என்னன்னு கேளுங்களா, இயல் இசை நாடகம் அப்படிம்பா. இயல் இசை நாடகம்னா சினிமாக்காரர்கள் தானே தமிழர்கள். அப்போ ரஜினி சார் தமிழர் தானே அப்படின்னு கேளுங்க, இல்லம்பா. அப்புறம் பதில் சொல்ல மாட்டா. அம்மாங்கிறது தமிழ் தானே என்னன்னு கேளுங்க, தெரியாது. அவன் பேரும் நேரம் இலங்கைக்கு போயிடுவான், இல்லைன்னா நேரம் அமெரிக்காவுக்கு போயிடுவான், மலேசியாவுக்கு போயிடுவான். ஒரு இடத்துல இருந்து பேசவே மாட்டான். அந்த பதிவு எப்படியோ அதே மாதிரிதான் தமிழ் தேசியமும்.